Hi friends, ஆக்கம் 7th மைண்ட் அகாடமியிலிருந்து டேலியோட அடுத்த டியூட்டோரியல் அப்லோட் பண்ணுறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்ற கான்செப்டை கிளியராக உங்களுக்கு இங்கே சொல்ல வரோம். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்றது என்னென்னா ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கக்கூடிய டேட்டாவை இன்னொரு அந்த ஒரு யூசர் பண்ணிகிட்டு இருந்த டேட்டாவை இன்னொரு யூசருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நம்ம இப்போது இங்கே எக்ஸ்போர்ட் இம்போர்ட்னு சொல்கிறோம். லைக் தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டேலியில் ஒரு கம்பெனிஸ் நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அதில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸ் அண்டு வவுச்சர்ஸ் நம்ம டெய்லியும் க்ரியேட் பண்ணக்கூடிய லெட்ஜரு ஸ்டாக் ஐட்டம் எல்லாத்தையும் நம்ம மாஸ்டர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். அதே மாதிரி வவுச்சர்ஸ் மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெய்லி என்ட்ரி பண்ணக்கூடிய என்ட்ரிஸை நம்ம வவுச்சர்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாஸ்டர்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் எல்லாமே டேட்டாஸாக போய் ஸ்டோர் ஆகிருக்கும் அந்த பர்டிகுலர் கம்பெனிஸ்க்கு பர்டிகுலர் டேட்டாவில். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மாஸ்டர்ஸே, அதாவது தட் மீன்ஸ் ஒரு லெட்ஜர், அதில் இருக்க லெட்ஜர் எல்லாமே எனக்கு புதுசாக நான் க்ரியேட் பண்ணுற ஒரு கம்பெனியில் வேணும், இல்லை என்னோடய இன்னொரு கம்பெனிஸில் அதே மாதிரி லெட்ஜர்ஸ் வேணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா திரும்ப அந்த கம்பெனிஸில் க்ரியேட் பண்ணாமல் ஒரு கம்பெனிஸில் இருக்கக்கூடிய அந்த கிரியேஷன்ஸ் ஆஃப் மாஸ்டர் டேட்டாவை எடுத்து இல்லை என்ட்ரி பண்ண என்ட்ரி வவுச்சர்ஸை எடுத்து இன்னொரு கம்பெனிஸோட டேட்டாவில் இம்போர்ட் பண்ணக்கூடிய கான்செப்டை தான் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நம்ம இங்கே சொல்கிறோம். சரிங்களா? இப்போ பாருங்கள், இங்கே நோட்டில் நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா இன் டேலி we can easily interchange the data like masters and vouchers between two different companies by using the concept of export and import அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது இந்த டேலியில் ஈஸியாக நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் டேட்டாவை. எந்த மாதிரியான டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணுறோம் இல்லையா அந்த டேட்டாவையும், வவுச்சர்ஸ் என்ட்ரி பண்ணுறோம் இல்லையா அந்த டேட்டாவையும் பிட்வீன் டூ கம்பெனிஸ், ரெண்டு கம்பெனிஸ் டேலியில் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு கம்பெனியிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கு நம்ம என்ன பண்ண முடியும்னா டேட்டாவை இன்டர்சேஞ்ச் பண்ண முடியும் இந்த கான்செப்டை பயன்படுத்தின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். ஸ்டெப் 1ல் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்போர்ட் த டேட்டாவை ஒரு கம்பெனிஸில் இருந்து எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கிறது, அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸை எக்ஸ்போர்ட் பண்ணி எப்படி வச்சுக்கிறது. எக்ஸ்போர்ட் அப்படின்றதுக்கு இங்கே நம்ம டேட்டா இன்டர்சேஞ்சுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எக்ஸ்போர்ட் என்ன மாதிரி ஃபார்மெட் பார்த்தீங்கன்னா XML அப்படின்ற ஃபார்மெட் இருக்குது. அதை பின்னாடி உங்களுக்கு நான் என்னன்னு சொல்கிறேன் விளக்கமாக. இப்போ பாருங்கள், அடுத்து வந்துட்டு எக்ஸ்போர்ட் த டேட்டாவில் ஃபஸ்ட்டு பார்ட் என்ன சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர்ஸ் எக்ஸ்போர்ட். மாஸ்டர்ஸை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது, கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்போர்ட் அப்படின்றதுக்கு Alt+E ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் வரும். இப்போ பாருங்கள், டேலியில் நான் வந்துட்டு ஆக்கம் அஸ்மா அப்படின்ற இந்த கம்பெனிஸில் இருக்கக்கூடிய லெட்ஜர்ஸ் அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெட்ஜர்ஸ் என்னென்ன லெட்ஜர்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஷ் எப்பயுமே இருக்கும், அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பெனிஸில் எப்போவுமே இருக்கும். அது இல்லாமல் கன்சல்டிங் சர்வீஸ், ஐசிஐசிஐ பேங்க், இந்தியா பேங்க், பெட்டி கேஷ், பர்ச்சேசஸ், ரெக்ஸான் லிமிடெட், சேல்ஸ், சாந்தி என்டர்பிரைசஸ் அப்படின்ற இத்தனை லெட்ஜர்ஸ் இருக்கு இல்லையா. இது எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணி இதில் இருக்கக்கூடிய டேட்டாவை எக்ஸ்போர்ட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணுறதன் மூலமாக அதில் டிஸ்பிளே பார்க்க போகிறோம். இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2-3 என்ட்ரிஸ் வேறு நான் கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். டிஸ்பிளேயில் டே புக் 1/4/2019 ஒரு 3 என்ட்ரிஸ் இருக்குது. இதுவுமே நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வியூ பண்ணி பார்க்குறதுக்கு, அதாவது இது என்ட்ரி அந்த புது கம்பெனிஸில் போடாமல் இந்த என்ட்ரி அங்கே எப்படி இருக்குன்றதை நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, இப்போது நம்மளோட இதில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்பில் கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அப்படின்ற மாதிரி நமக்கு கொடுத்துருந்தாங்க இல்லையா. அதன்படி இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா உள்ளே போகிறோம். டேலியில் கேட்வே ஆஃப் டேலியில் இருக்கும், டிஸ்பிளே லிஸ்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் எக்ஸ்போர்ட்டுக்கான ஷார்ட்கட் கீ Alt+E, இதை கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லைன்னா Alt+E நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலும் ஓகே. எக்ஸ்போர்ட் பண்ண உடனே எக்ஸ்போர்ட்டிங் லிஸ்ட் ஆஃப் லெட்ஜர்ஸ்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஸ்டின்ஸ் நல்லா கேட்குது. எக்ஸ்போர்ட் டேரெக்டாக பண்ணவான்னு கேட்குது. பட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறையா நம்ம சேஞ்சஸ் பண்ண வேண்டியிருக்கும், எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்க வேண்டியிருக்கும். அதனால நீங்கள் என்ன பண்ணணுன்றதை நம்ம பிடிஎஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஸ் backspace key for modify the details in the screen.
அந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸை மாடிஃபை பண்ணணும்னா முதல்ல பேக் ஸ்பேஸ் கீ நம்ம யூஸ் பண்ணிவிட்டு உள்ளே போகணும். உள்ளே போனதுக்கு அப்புறமேட்டு லாங்குவேஜ் வந்துட்டு டிஃபால்ட் செலக்ட் பண்ணணும். ஃபார்மட் வந்து XML டேட்டா இன்டர்சேஞ்சுன்னு இருக்கணும். எக்ஸ்போர்ட் லொக்கேஷன் வந்துட்டு as you likeன்னு கொடுத்துருங்க. பட் அந்த டைப் ஃபார்மட் எப்படி இருந்தால் போதும்னா d:/export அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ரைவ் அந்த ஃபோல்டர் எதென்ன ஃபோல்டர்ஸ் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ எதுக்குள்ளே சேவ் பண்ண நினைக்கிறோமோ அதில் பண்ணுங்கள். நான் இங்கே வந்து டி ட்ரைவில் வந்துட்டு எக்ஸ்போர்ட்டுன்ற ஃபோல்டரில் அது சேவ் ஆகணும்னு சொல்லி நான் எக்ஸ்போர்ட் ஆகணும்னு சொல்லி நான் பிளான் பண்ணியிருக்கேன். அது மாதிரி எனக்கு வேணுன்றதுனால நான் அந்த பார்த்து தான் நான் கொடுக்க போகிறேன். அடுத்து அவுட்புட் ஃபைல் நேம் வந்து பார்த்திங்கன்னா நோ சேஞ்ச் த டிஃபால்ட்டாகவே masters.xmlன்னு இருக்கும், அது அப்படியே இருக்கட்டும். ஓப்பன் எக்ஸ்போர்ட்டட் ஃபோல்டர்ஸ், எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபோல்டர்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குது. அது வந்து நமக்கு தேவையில்லை. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது ஆல்ரெடி வந்து XML ஃபார்மெட்டில் தான் அது இருக்கும். ஏன்னா நம்ம XML ஃபார்மெட்டில் தான் பண்ணுறோம். XML ஃபைல் அந்த கோடிங் எல்லாம் நம்ம வந்துட்டு எதுவும் ரீட் பண்ணவும் பெருசாக முடியாதுன்றதுனால அது நமக்கு தேவையும் இல்லை அப்படின்னு நான் நோ கொடுத்துட்டேன். இன்கேஸ் நீங்கள் XMLல ஏதாவது சேஞ்ச் பண்ணி இந்த டேட்டாவை இன்னும் கொஞ்சம் மாடர்னைஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரியான விஷயங்கள்லாம் கொண்டு வந்து கோடிங் மாற்றி திரும்ப டேலியில் இம்போர்ட் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லைன்றதுனால நான் ஓப்பனுக்கு நோ கொடுத்துட்றேன். டைப் ஆஃப் ஆல் மாஸ்டர்ஸ் அப்படின்ற இடத்துல ஆல் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. இந்த இடத்துல என்னென்ன மாஸ்டர்ஸ் வேணுமோ, குடோன் வேணும்னா குடோன் பண்ணலாம், யூனிட் ஆஃப் மெஷர்ஸ்னால் யூனிட் ஆஃப் மெஷர்ஸ் மட்டும் பண்ணலாம், ஸ்டாக் ஐட்டம், ஸ்டாக் குரூப்பு, லெட்ஜர் அப்படின்னு சொல்லி தனித்தனியாக மல்டி கரன்சி, பட்ஜெட் இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாகவே நீங்கள் என்ன பண்ணலான்னா கொடுக்கலாம். இங்கே நான் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் வேணுனாலும் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ் மட்டும் கொடுக்கலாம். இல்லை இன்வென்ட்ரி வேணும் அக்கௌண்டிங் வேணும்னா ஆல் மாஸ்டர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுக்கலாம். உங்களுக்கு அதை நான் டேலியில் காட்டுறேன். இன்க்ளூடட் டிபெண்டன்ட் மாஸ்டர்ஸ்க்கு நோ கொடுத்துருங்க. அடுத்து எக்ஸ்போர்ட் க்ளோசிங் அஸ் அ ஓப்பனிங் அப்படின்ற வார்த்தைக்கும் நோ கொடுத்துருங்க. இது வந்து எப்போ பயன்படும்னா இந்த ஆப்ஷன் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிஸ் டேட்டாவை அடுத்த ஃபினான்ஷியல் இயருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது புது டேலியில் புதுசாக ஒரு கம்பெனியாகவே க்ரியேட் பண்ணி கம்பெனி நேம் இயர் ஆன் இயர் மாற்றக்கூடிய கம்பெனிஸ்க்கு ஓப்பனிங் பேலன்ஸ் க்ளோசிங் பேலன்ஸ் டிஃபர் ஆகக்கூடாதுன்றதுக்காக யூஸ் பண்ணுறது. பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ் நீங்கள் கண்டினியூ பண்ணிகிட்டே வாங்க. உங்களுக்கு 1/4/2000 ஒவ்வொரு வருஷமும் 1/4ல் ஓப்பனிங் பேலன்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும் டேலியில் பண்ணணுன்றதையும் பின்னாடி நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ப்ளஸ் எஸ் கொடுங்க, எக்ஸ்போர்ட் XR நோ கேட்குற இடத்துல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ நம்ம இதை ஃபுல்லாகவே பண்ணலாம் டேலியில். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துருச்சு. இதுக்குள்ளே போகணும் அப்படின்னா நான் உங்களை பேக் ஸ்பேஸ் கீயை ப்ரெஸ் பண்ண சொன்னேன். பேக் ஸ்பேஸ் கீயை கொடுத்தோடனே உள்ளே போயிடுது. அதில் லாங்குவேஜ் வந்துட்டு டிஃபால்ட் ஆல் லாங்குவேஜ், ஓகே குட், என்டர் கொடுத்துட்றேன். அடுத்து ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 ஃபார்மெட் இருக்குது. அதில் XML மட்டும்தான் டேட்டா இன்டர்சேஞ்சுன்றதுனால நான் XMLல செலக்ட் பண்ணிடுறேன். அடுத்து பாத் அப்படின்றது டிஃபால்ட்டாகவே டேலியோட டேட்டா எந்த இடத்துல இருக்கோ அந்த பாத் உங்களுக்கு காட்டும். அதை நீங்கள் என்ன பண்ணிடுங்கன்னா சேஞ்ச் பண்ணிவிடுங்க. இப்போ நான் இங்கே வந்துட்டு d:/export அப்படின்ற ஃபோல்டரில் நான் சேவ் பண்ண நினைக்கிறதுனால கொடுக்குறேன். ஃபோல்டர் நேம்லாம் கரெக்டாக டைப் பண்ணுங்கள், என்டர். ஃபைல் நேம் வந்துட்டு எனக்கு master.xml இருந்தாலே போதும். ஓகே, ஓப்பன் எக்ஸ்போர்ட்டட் ஃபோல்டர் எனக்கு நோ தான் எனக்கு வேணும். எனக்கு இப்போதைக்கு நான் அதை ஓப்பன் பண்ண மாட்டேன் ஃபைலை. ஓகே, டைப்ஸ் ஆஃப் மாஸ்டர்ஸில் பாருங்கள் இவ்வளோ மாஸ்டர்ஸ் உங்களுக்கு நீங்கள் அதை மட்டும் பர்டிகுலர்லி எடுக்கலாம். எல்லா மாஸ்டர்ஸ் வேணும்னா ஆல் மாஸ்டர்ஸ், அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் மட்டும்னா அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ், இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்னால் இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ், ஸ்டாச்சுட்டரி மாஸ்டர்ஸ் GST TDSக்கான மாஸ்டர்ஸ் மட்டும் நீங்கள் வேணும்னா பண்ணிக்கலாம். அதே மாதிரி பட்ஜெட்டு, காஸ்ட் சென்டர், கரன்சி, குடோன், குரூப், ஸ்டாக் கேட்டகரி, ஸ்டாக் ஐட்டம், யூனிட்ஸ் அண்டு வவுச்சர் டைப்ஸ், குரூப்ஸ், இந்த மாதிரி எத்தனை வேணாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா பர்டிகுலர்லி அதை மட்டும் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். அப்போ இங்கே நம்ம வந்துட்டு நான் ஆல் அக்கௌண்டிங் மாஸ்டர்ஸ் மட்டும் எனக்கு வேணும்னு செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்துட்றேன். டிபெண்ட்டுக்கு நோ தர சொல்லியிருந்தேன், ஓப்பனிங் பேலன்ஸுக்கும் நோ கொடுத்துருங்கன்னு சொன்னேன். இப்போ நோ கொடுத்தோடனே எக்ஸ்போர்ட் SR நோன்னு கேட்குது. உங்களுக்கே தெரியும் நான் வந்துட்டு எஸ்ஸை கிளிக் பண்ணலாம், ஒய்யை ப்ரெஸ் பண்ணலாம், என்டர் கீ கொடுக்கலாம், எஸ் கொடுத்துட்றேன். ஆட்டோமேட்டிக்காக இது எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க. எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு அப்படின்றத நம்ம எப்படி கன்ஃபார்ம் பண்ணணும்னு PDFல ஒரு நோட் கொடுத்துருக்கேன். You can see the file name as master.xml in export folder. நான் எக்ஸ்போர்ட் ஃபோல்டரில் தான் நான் இதை சேவ் பண்ணணும்னு சொல்லியிருந்ததுனால நான் அங்கே போய் பார்த்தா எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்கள் நான் வந்துட்டு
இதுக்கு போகிறேன். கரெக்டாக D:, எக்ஸ்போர்ட்ன்ற இடத்துல மாஸ்டர் அப்படின்ற ஃபைல் இருக்குது. ஆக்சுவலாக இந்த தேதியில் இன்னைக்கு பர்டிகுலராக நான் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த டேட் எனக்கு கரெக்டாக காமிச்சிருக்கு. ஓகே, குட். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பிடிஎஃப்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பார்ட் 2 வவுச்சர் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. இதே மாதிரி வவுச்சர் எக்ஸ்போர்ட் பண்ணால் ஒரு XML ஃபைல் கிடைக்க போகுது. ஆனால் வவுச்சர் வந்துட்டு எந்த லெஜரில் வேணும் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு நீங்கள் முடிவு பண்ணணும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டே புக்கை நான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். டே புக்கை நான் எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா எல்லா என்ட்ரிஸுமே எனக்கு வேணும்னு அர்த்தம். டே புக்கில் இதே பர்டிகுலர் டேட் வேணும்னா நான் வியூவில் பார்க்கும்போது என்ன டேட் தெரியுதோ அந்த டேட்டை F2 கொடுத்து நான் அந்த பர்டிகுலர் டேட்டை மட்டும் எடுக்கணும்னாலும் எடுக்க முடியும். வியூவில் தெரிகிறது மட்டும்தான் எக்ஸ்போர்ட் ஆகும். இதே பர்டிகுலர் லெஜர் வேணும்னா இதே டிஸ்பிளேல நீங்கள் அக்கௌண்ட்ஸ் புக்கு லெஜருக்கு போகணும். கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே டே புக்குனால டிஸ்பிளேல டே புக்குக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் கொடுக்குறோம். இதே லெஜர் வேணும்னா பர்டிகுலர் லெஜரை மட்டும் எனக்கு அந்த வவுச்சர்ஸை மட்டும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா கேட்வே ஆஃப் டேலி டிஸ்பிளே அக்கௌண்ட்ஸ் புக், அதுக்கப்புறம் அந்த லெஜரை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரீன் வந்துடும். அதில் எந்த பீரியட் வேணுமோ அந்த டேட்டை கொடுத்துட்டு அதிலிருந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இதே ப்ராசஸ் தான். Alt-E கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி கண்டினியூ ஆகும். இப்போ டே புக்குக்கு நம்ம பார்க்கலாம். இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் கொடுத்ததுக்கப்புறமேட்டு பேக் ஸ்பேஸ் கேட்குன்றத சொல்லியிருக்காங்க. பேக் ஸ்பேஸ் கேட்கட்டும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்துட்டு டிஃபால்ட் அப்படின்றதுக்கு ஆல் லாங்குவேஜ் கொடுக்கணும். ஃபார்மட் XML தான். எக்ஸ்போர்ட் லொக்கேஷனுமே D:/export தான். அவுட்புட் ஃபைல் நேம் அங்கே இருக்க டிஃபால்ட்டாக இருக்கிறத நோ சேஞ்ச். ஓப்பன் எக்ஸ்போர்ட்டட் ஃபோல்டருக்கு நோ கொடுத்துருங்க. ரிமைனிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆப்ஷனை என்ன கேட்குன்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஆப்ஷன் செலெக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸுக்குமே எஸ் கொடுக்கணுமா நோ கொடுக்கணுமான்றது நமக்கு தேவையானதுக்கு நம்ம எஸ் கொடுத்துக்கோங்க, தேவையில்லாத நோன்னு கொடுத்துக்கோங்க அப்படின்றது என்னோட ஒப்பீனியன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ப்ளஸ் எஸ் இன் எக்ஸ்போர்ட், ஆமாம் எக்ஸ்போர்ட் பண்ணி முடிக்கணும்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்லி இதுக்குள்ளே போயாச்சு. இப்போது இது வந்துட்டு நம்ம வவுச்சர்ஸை எக்ஸ்போர்ட் பண்ண போகிறோம். அதுக்கு எங்கே போகணுன்னா கேட்வே ஆஃப் டேலியில் டிஸ்பிளேயில் டே புக்கில் எனக்கு இந்த 1/4/2019 டேட் மட்டும் தான் எனக்கு வேணும். அதே மாதிரி பீரியடை மாற்றினாலும் மாற்றிக்கலாம். பீரியடை மாற்றினாலுமே பீரியட் வந்துட்டு எந்த தேதியிலேருந்து எந்த தேதி வரணும் அப்படின்னு சொல்லி அதுவே சொல்லும். எனக்கு வந்துட்டு இப்போ 1/4 மட்டும் போகுதுன்றதுனால அதை மட்டும் நான் வச்சுக்கிறேன். ஏன்னா அது மட்டும் தான் நான் என்ட்ரி போட்டு வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதில் வந்துட்டு இங்கே எக்ஸ்போர்ட் Alt-E ஆர் இந்த எக்ஸ்போர்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும். இதுக்குள்ளே போகிறதுக்கு எகெயின் பேக் ஸ்பேஸ் அப்படின்ற கீயை ப்ரெஸ் பண்ணணும். பண்ணியாச்சு. டிஃபால்ட் ஆல் லாங்குவேஜுக்கு என்ட்ரு கொடுத்துட்றேன். ஃபார்மட்டுக்குமே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா XML டேட்டா இன்டர்சேஞ்ச். எக்ஸ்போர்ட் லொக்கேஷன் வந்துட்டு D:/export. ஸ்பெல்லிங் எல்லாமே கரெக்டாக கொடுக்கணும். ஃபைல் நேம் அதில் இருக்கிற மாதிரியே கொடுத்துக்கோங்க, அதில் சேஞ்ச் பண்ண வேணாம். அந்த ஃபோல்டர் எனக்கு ஓப்பன் பண்ண தேவையில்லை, அதனால் நோ கொடுத்துருக்கேன். மற்றபடி நான் சொன்னேன் இல்லையா அந்த ஆப்ஷனுக்கு எஸ்ஆர்னு கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க. டீட்டெயில்டாக வேணும்னா அந்த டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வவுச்சர் நம்பர் வேணும்னா வவுச்சர் நம்பர் வேணும்னு சொல்லுங்கள். நரேஷன் வேணும்னா நரேஷன் டைப் பண்ணியிருந்தாங்க அந்த நரேஷனோட வேணும், பில் வைஸோட வேணும், காஸ்ட் சென்டரோட வேணும் அப்படின்னா எல்லாத்தையும் கூட நம்ம எடுக்க முடியும். அது எதுக்கு எஸ் கொடுக்கணுமோ அதுக்கு பார்த்து எஸ் கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் என்னென்ன வவுச்சர்ஸை மட்டும் நீங்கள் எடுக்கணும், ஆல் வவுச்சர்ஸ். சில வவுச்சர்ஸ் அக்கௌண்டிங் என்ட்ரிஸ் மட்டும் இருக்கும், சில வவுச்சர்ஸ் இன்வென்ட்ரி எல்லாமே இருக்கும். நீங்கள் எல்லா வவுச்சர் வேணும்னு நான் கொடுக்குறேன். ஆல் வவுச்சர்ஸ் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல் வவுச்சர்ஸ் நான் என்ட்ரி பண்ணி முடித்தோடனே எக்ஸ்போர்ட் பண்ணவான்னு கேட்குது, எஸ் கொடுத்துட்றேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த லொக்கேஷனில் daybook.xml அப்படின்றதும் எனக்கு வந்து நிற்கும். இது டேபுக்கோட இது டாட். இப்போ இது ரெண்டுமே நம்மளுக்கு இப்போது எக்ஸ்போர்ட் ஆகி வந்துருச்சு. இதை வச்சுக்கிட்டு நம்ம எப்போ வேணாலும் எந்த கம்பெனிஸில் வேணாலும் நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பிடிஎஃப்ல என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா you can see the file name daybook.xml in export folder. ஓகே, அப்போ எக்ஸ்போர்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்த பேஜில் என்ன சொல்கிறாங்க, ஸ்டெப் 2.
ஸ்டெப் 2 பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த கம்பெனிஸ் வேணுமோ அந்த கம்பெனியை ஓப்பன் பண்ணணும். இல்லாட்டினா இப்போ நான் இங்கே போட்டிருக்க மாதிரி புதுசாக கூட ஒரு இதை க்ரியேட் பண்ணிக்கிங்க. ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா ஆக்கம் அஸ்மா எக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு புதுசாக ஒரு கம்பெனிஸ் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் அந்த ஆக்கம் அஸ்மாவோட டே புக் இருக்க போது, அந்த லெஜர்ஸ் இருக்க போகுது. அதுக்கு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். கம்பெனி க்ரியேட் பண்ணுறது அப்படின்றது டேலி ரொம்ப ரொம்ப ஈஸி. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கம்பெனி இன்ஃபோ போங்க. இன்ஃபோ போயிட்டு கிரியேட் ஆக்கம் அஸ்மா எக்ஸ்போர்ட். நான் அட்ரஸ் எதுவும் இப்போதைக்கு தேவையில்லைன்றதுனால கொடுக்கல. ஸ்டேட் மட்டும் கொடுத்துக்கலாம். டேட் வந்து பார்த்திங்கன்னா 1/4/2019 இருக்கட்டும். ஓகே, வேறு எந்த டீட்டெயில்ஸும் நான் சேஞ்ச் பண்ணலை. ஏன்னா இது ஒரு ட்ரையல் பார்க்குறதுக்கான ஒரு விஷயந்தான். எஸ் கொடுத்து க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஆக்கம் அஸ்மா எக்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு இது உருவாயிடுச்சு. நோ வவுச்சர் என்டர்டுன்ற கான்செப்ட் இருக்குது. அப்போ இங்கே வவுச்சர் இதில் இல்லைன்னு சொல்லுது. ஓகே, இதோட கேட்வே ஆஃப் டேலிக்கு நான் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜரில் டிஸ்பிளேல பார்க்குறேன். 2 தான் இருக்குது. எக்ஸ்போர்ட் எதுவும் இம்போர்ட் எதுவும் பண்ணாததுனால புது கம்பெனிஸில் 2 வவுச்சர் மட்டும்தான் இருக்குது, டிஃபால்ட் வவுச்சர்ஸ். அதே மாதிரி இதோட டே புக்கையும் நான் ஓப்பன் பண்ணி காமிச்சிட்றேன். டிஸ்பிளேல டே புக் இதுலேயும் பார்த்தீங்கன்னா 1/4/2019 ஒன்றுமே என்ட்ரிஸ் இல்லாமல் இருக்குது. அப்போது இப்போ நம்ம இம்போர்ட் பண்ண உடனே நான் என்ட்ரி பண்ணவே தேவையில்லை, அது ஆட்டோமேட்டிக்காக வர மாதிரி நம்ம பண்ணணும். இம்போர்ட் ஆஃப் டேட்டாக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பிடிஎஃப்பில் தெளிவாக சொல்லியிருக்கோம். இம்போர்ட் ஆஃப் டேட்டா ரொம்ப ஈஸி. மாஸ்டர்ஸ் இம்போர்ட் பண்ணணுன்னாலும் சரி, வவுச்சர் இம்போர்ட் பண்ணணுன்னாலும் சரி, ஒரே பார்த்து தான். கோ டு கேட்வே ஆஃப் டேலியில் இம்போர்ட் ஆஃப் டேட்டாவில் மாஸ்டர்ஸ்குள்ளே போகணும். இதே இது வவுச்சர்னா கோ டு கேட்வே ஆஃப் டேலி இம்போர்ட் ஆஃப் டேட்டா வவுச்சர்ஸ்குள்ளே போகணும். அவ்வளோதான் வித்தியாசம். சரி, ஓகே, போகலாம். பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு என்ன கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நேம் ஆஃப் ஃபைல் டு பி இம்போர்ட் அஸ், எந்த பாத்தில் இருக்குது அந்த ஃபைலு, அதை எதை நம்ம இம்போர்ட் பண்ணணும்னு கேட்கும். கரெக்டாக டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணுறது கரெக்டாக டைப் பண்ணலாட்டா எரர் தாங்க வரும். அதுக்கடுத்து ட்ரீட்மெண்ட் ஆஃப் என்ட்ரிஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இஸ், ஏதாவது ஏற்கனவே என்ட்ரி இருந்துச்சுன்னா அதை என்ன பண்ணணும் அப்படின்னா மாடிஃபை வித் நியூ டேட்டா அப்படின்னு சொல்லியிருக்கோம். பழைய என்ட்ரியும் இப்போ அனுப்புகிற என்ட்ரியும் ஒரே மாதிரி இருந்தால் பழைய என்ட்ரியை டெலீட் பண்ணிவிட்டு புது என்ட்ரியை எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்புறம் திரும்ப என்ட்ரி பண்ணால் லோட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3 ஸ்டெப் தான், ஈஸியாக போட்டுடலாம். கேட்வே ஆஃப் டேலியில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு புது கம்பெனிஸ் ஓப்பனில் இருக்குது. கேட்வே ஆஃப் டேலியில் இம்போர்ட் ஆஃப் டேட்டாவில் மாஸ்டர்ஸ்குள்ளே போயிட்டு பாத் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக ஏதோ ஒரு பாத் அது காமிச்சிட்ருக்கு. நம்ம பார்த்து அது கிடையாது. master.xml மட்டும்தான் கரெக்டு, மற்ற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தப்பு. அதை மட்டும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா d:/export அப்படின்றது என்னோட அந்த ஃபோல்டரோட அட்ரஸ். அதுக்கு அடுத்து ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டு master.xml மாஸ்டர்ட்டாக பண்ணணும். மாஸ்டரில் எம் வந்து கேப்ஸில் இருந்துச்சு, எம்மை கேப்ஸில் கொடுத்துட்டு கரெக்டாக நான் பண்ணுறேன். .xml கரெக்டாக டைப் பண்ணணும். என்டர். இதில் தான் மாடிஃபை வித் நியூ டேட்டான்னு கொடுக்க சொன்னேன், கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது என்ட்ரு கொடுத்த உடனே லோட் ஆகிடுச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு தடவை செக் பண்ண போகிறேன். அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோவில் லெஜர், அதாவது மாஸ்டர்ஸ் எல்லாம் உள்ளே இருக்கா அப்படின்னு பார்க்க போகிறேன். மாஸ்டர்ஸில் எங்கே போயிட்டேன்னா லெஜருக்குள்ளே போயிட்டேன். டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இப்போது இந்த கம்பெனிஸ் தட் மீன்ஸ் ஆக்கம் அஸ்மா எக்ஸ்போர்ட் அப்படின்றதில் இந்த டேட்டாஸ் நான் என்ட்ரியே பண்ணலை. ஆனால் இந்த இது ஃபுல்லாக இங்கே இருக்குது பாருங்கள். கன்சல்டிங் சர்வீஸ், இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு அந்த கம்பெனிஸில் அமௌண்ட் முதற்கொண்டு போட்டு வச்சுருக்கோம். அது அப்படியே இங்கே வந்து நிற்கிது. இந்த மாதிரி ஈஸியாக நம்ம ஒர்க்கை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 8 லெஜர் போட்டிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனால் இதே 1000 லெஜர்ஸ் இருந்தாலும் இதே சேம் ப்ராசஸ் தான்.
இமீடியட்டாக உங்களுக்கு அக்செப்ட் ஆகிடும். என்ன லோட் ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும், அவ்வளோதான். இப்போ அடுத்து பாருங்கள், வவுச்சர்ஸ்க்கும் இதே மாதிரி சிம்பிள் ஸ்டெப் தான். பார்த்தீங்கன்னா ஈஸியாக vouchers import second part, step 2 second part, go to gateway of tally, same import of data, but we move to vouchers அப்படின்ற ஏரியாக்குள்ளே போயிட்டு அங்கே இம்போர்ட்டரோட பார்த்த கரெக்டாக கொடுக்கும்போது ஃபைல் நேமை கரெக்டாக கொடுத்துருங்க. என்டர் மட்டும் பண்ணால் போதும். இங்கே வந்துட்டு டேட்டாஸ் எதுவும் ஓப்பனிங் பேலன்ஸ்லாம் வராது, ஏன்னா என்ட்ரிஸ்க்கு எதுவும் ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லாதனால இதில் கேட்காது. அதனால் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் கேட்கும், பார்த்து மட்டும் தான் கேட்கும். இம்போர்ட் ஆஃப் டேட்டாவில் வவுச்சர்ஸ் அந்த பாத்தில் ஆல்ரெடி நம்ம கொடுத்ததுனால மாஸ்டர் டாட் அப்படின்றது நின்றுட்டு இருக்கோம். அதை மட்டும் நம்ம என்ன பண்ணிடலாம்னா இப்போ எடுத்து விடலாம். இங்கே டே புக்கில் டியும் பியும் மட்டும் கேப்சல் லெட்டரில் இருந்துச்சு அந்த ஃபைலில். அதே மாதிரி கொடுக்குறேன். மாற்றி கொடுத்தா வராது. வரல அப்படின்னா ஒன்றும் ஒரி பண்ணாதீங்க. போயிட்டு எக்ஸ்போர்ட் ஃபைலில் இருக்கக்கூடிய அந்த ஃபைலை, எக்ஸ்போர்ட் ஆன ஃபைலை டெலீட் பண்ணிவிட்டு முதர்ந்து திரும்ப போட்டு பாருங்கள், வந்துடும். இப்போ ஒரே ஒரு என்டர் தான் கொடுக்குறேன், ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்கம் அஸ்மா எக்ஸ்போர்ட்டில் நோ வவுச்சர் என்டர்னு காமிச்சிச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1/4/2000 என்ட்ரி, டேட் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரின்னு சொல்லி காமிக்குது. அப்போது இங்கே ஏதோ என்ட்ரி இருக்குன்னு சொல்லுது. அப்போ இதுவே போதும் நம்ம போட்டிருக்க என்ட்ரி கரெக்டாக இல்லையா, நம்ம போட்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஆயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு. பட் இருந்தாலும் டிஸ்பிளேல டே புக்கில் போய் பார்க்குறோம், இந்த 3 என்ட்ரியுமே இருக்குது. இப்போது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ண ஃபைலை இம்போர்ட் பண்ணியாச்சு. எங்கேருந்து? ஆக்கம் அஸ்மாவில் எக்ஸ்போர்ட் பண்ணோம் டேட்டாவை, இம்போர்ட் வந்துட்டு ஆக்கம் அஸ்மா எக்ஸ்போர்ட்டில் இம்போர்ட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து பிடிஎஃப்ல என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம சொன்னது தான். யூ கேன் சி த சேஞ்சஸ் இன் தி மாஸ்டர்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் ஆர் இந்த பாத்தில். தட் மீன்ஸ் மாஸ்டர்ஸ்க்குனா கேட்வே ஆஃப் டேலி, அக்கௌண்ட்ஸ் இன்ஃபோ, லெஜர், டிஸ்பிளேல போய் பாருங்கள். அதே இது டே புக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா வவுச்சர்ஸில் இருக்கக்கூடிய சேஞ்ச் தெரியும்னு சொல்லியிருக்காங்க. டியர் வியூவர்ஸ், ரொம்ப கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதுவும் புரியலை, இல்லை இன்னும் கொஞ்சம் அப்டேட் வேணும் அப்படின்னா உங்கள் கமெண்டிங் பாக்ஸில் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு கிளாரிட்டி கொடுக்குறோம். அண்ட் அனதர் இதோட ஒரு லிங்க் ஒன்று அட்டாச் ஆகிருக்கும். இந்த அல்காரிதம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிடிஎஃபாக எங்கள் சைட்டில் www.akkamgurus.com நாங்கள் போடுறோம். அதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபர்ஸ் பண்ணுங்கள். நிறையா வந்து பார்த்திங்கன்னா செலவு பண்ணி டேலி படிக்கணுன்ற நெசசரி இல்லை. என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எங்கள் கண்டினியூஸாக எங்கள் வீடியோஸை பாருங்கள், நாங்கள் உங்களுக்கு நிறையவே அப்டேட் பண்ணுறோம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறையா ப்ரொஃபஷ்னலாக ஒர்க் பண்ணக்கூடிய எம்ப்ளாயீஸுக்கு கூட இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இதெல்லாம் தெரியறது கிடையாது. நாங்கள் வந்துட்டு நார்மலாக ஒரு ட்ரைனிங் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரியான ட்ரைனிங், நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ட்ரைனிங் மாதிரி கொடுக்கறது கிடையாது. ஒரு இடத்துல வேலை பார்க்க போகிறவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி தான் கொடுக்குறோம். அதனால் இதை கொஞ்சம் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு நல்ல ஜாபில் நல்லா செட்டில் ஆகுங்க. ஆல் தி பெஸ்ட். அடுத்த வீடியோவில் உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ. Subscribe now and press the bell icon. Never miss an update.